ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10த் இங்கிலீஷ் யூனிட் 6ல உள்ள கிராமர் கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸஸ பார்க்க போறோம். இந்த எக்ஸர்சைஸ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்ராப்ரியேட்லி. நம்ம இந்த பிளாங்க் இருக்கு, சென்டென்சஸ் இருக்கு. சென்டென்சஸ்ல சில இந்த பிளாங்க் இருக்கு. அந்த பிளாங்க்ல வந்து நம்ம கரெக்ட்டான ஆன்ஸர வந்து நம்ம ஃபில் பண்ணணும். வாங்க நம்ம ஃபில் பண்ணிடும். மகாத்மா காந்தி இஸ் த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். இந்த பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது இஸ். மகாத்மா காந்தி நம்மளுடைய தேசத்தோட அப்பா அப்படின்னுட்டு ஃபாதர்ன்னுட்டு சொல்றாங்க. தேர் ஆர் 10 டாக்ஸ் இன் மை ஸ்ட்ரீட். இதுல ஃபில் பண்ண வேண்டியது ஆர் பிளாங்க்ல. இந்த இங்க ஸ்ட்ரீட்ல வந்து 10 நாய்கள் இருக்குதுன்னுட்டு அர்த்தம். தே ஹேவ் டு ரைட் தி எக்ஸர்சைஸஸ் நீட்லி. இதுல வந்து ஃபில் பண்ண வேண்டியது ஹேவ். அவங்க வந்து எக்ஸர்சைஸஸ வந்து நீட்டா வந்து எழுதணும் அப்படி. பட்டர் மில்க் இஸ் குட் ஃபார் ஹெல்த். பட்டர் மில்க்னா மோர்ன்னுட்டு அர்த்தம். அப்போ இதுல ஃபில் பண்ண வேண்டியது இஸ். அப்போ மோர் வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது, நல்லதுன்னுட்டு அர்த்தம். ஃப்ரூட்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த். இதுல ஃபில் பண்ண வேண்டியது ஆர். அப்போ ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நல்லது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் அப்ராப்ரியேட் வெர்ப். இதுல என்ன ஃபில் பண்ணணும்? சென்டென்சஸ் குடுத்துருக்காங்க. இந்த சென்டென்சஸ்ல வந்து நம்ம வந்து அப்ராப்ரியேட் வெர்ப வந்து நம்ம ஃபில் பண்ணணும். கரெக்ட்டான ஆன்ஸர வந்து இதுல ஃபில் பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். "தி குவாலிட்டி ஆஃப் டால் இஸ் நாட் குட்." அப்போ இதுல ஃபில் பண்ண வேண்டியது இஸ். இந்த நான் வாங்கியிருக்க அந்த டாலோட குவாலிட்டி வந்து நல்லதில்ல. "த ஹார்ஸ் கேரேஜ் இஸ் அட் த டோர்." அப்போ இதுல ஃபில் பண்ண வேண்டியது இஸ். அந்த குதிரை வண்டி வந்து கதவுக்கு முன்னாடி இருக்குது. கதவு பக்கத்துல இருக்குது. "மை ஃபிரெண்ட் அண்ட் டீச்சர் ஹாஸ் கம்." இதுல வந்து ஃபில் பண்ண வேண்டியது ஹாஸ். என்னோட நண்பனும் டீச்சரும் வந்து வந்துட்டாங்க. இஸ் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அட் ஹோம்? இல்ல ஃபில் பண்ண வேண்டியது இஸ். உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் வீட்ல இருக்காங்களா? ஹானர் அண்ட் க்ளோரி இஸ் ஹிஸ் ரிவார்ட். இதுல வந்து ஃபில் பண்ண வேண்டியது இஸ். அப்போ இதுல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஹானரும் க்ளோரியும் அவனுடைய ரிவார்ட். அவன் சக்சஸ் ஆனதுக்கு கிடைச்ச ரிவார்டா இருக்கும். "தி ஷிப் வித் இட்ஸ் க்ரூ இஸ் செயிலிங் குட்." இதுல வந்து க்ரூனா குரூப் ஆஃப் பீப்பிள். ஷிப்ல வந்து ஒர்க் பண்ண குரூப் ஆஃப் பீப்பிள வந்து க்ரூம்பாங்க. அப்ப டீம் செயில் பண்ணுவாங்கல்ல, அப்ப அவங்கள க்ரூம்பாங்க. இதுல ஃபில் பண்ண வேண்டியது இஸ். அப்போ ஷிப்ல வந்து உள்ள அத சேல் பண்ணக்கூடிய வந்து ஒரு குரூப் வந்து நல்லா சேல் பண்றாங்க சொல்றாங்க. "கலிவர்ஸ் டிராவல்ஸ் இஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்டோரி." இதுல ஃபில் பண்ண வேண்டியது இஸ். கலிவர்ஸ் டிராவல்ங்கிறது ஒரு ஸ்டோரிக்கு டைட்டில். அது வந்து ஒரு நல்ல கதை. நெய்தர் ஃபுட் நார் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் ஹியர். இதுல ஃபில் பண்ண வேண்டியது இஸ். ஃபுட்டும் தண்ணியும் இங்கு தென்படல இன்னும். மேத்தமேட்டிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. இல்ல ஃபில் பண்ண வேண்டியது இஸ். மேத்தமேட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட். ஒரு பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. நம்ம படிக்கக்கூடிய இதுல ஒரு சப்ஜெக்ட். 15 மினிட்ஸ் இஸ் அலோவட் டு ரீட் த கொஸ்டின் பேப்பர். இதுல ஃபில் பண்ண வேண்டியது இஸ். 15 மினிட்ஸ். நம்மள கொஸ்டின் பேப்பர் வாசிக்கிறதுக்கு 15 மினிட்ஸ் தான் குடுத்துருக்காங்க. இப்போ இந்த சில வந்து என்ன குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் த சிங்குலர் நவுன்ஸ் டூ ப்ளூரல்ஸ் பை எய்தர் ஆடிங் எஸ், ஐஇஎஸ், இஎஸ், விஇஎஸ். இப்போ இந்த சிங்குலர்லாம் குடுத்துருக்காங்க. இத நம்ம ப்ளூரல்ல மாத்தணும். எப்படி எஸ் வச்சோ, அல்லது ஐஇஎஸ் ஆட் பண்ணியோ, அல்லது இஎஸ் ஆட் பண்ணியோ, அல்ல விஇஎஸ் ஆட் பண்ணியோ நம்ம வந்து ப்ளூரலுக்கு மாத்தணும். லீஃப் இருக்கு. இதுல எஃப்க்கு பதிலா ப்ளூரல் மாத்தச்சுல நம்ம வந்து விஇஎஸ் ன்னுட்டு ஆட் பண்ணலாம். லாரி இருக்கு. ஒய் இருந்தா ஐஇஎஸ் மாத்தணும். பேட். இதுல எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். கிளாக் கே இருக்கு. அப்போ இதுல எஸ் ஆட் பண்ணா போதும். டேபிள் இருக்கு. அப்ப எஸ் ஆட் பண்ணா போதும். லேம்ப் லாம்ப்ஸ். டால் டால்ஸ் எஸ் ஆட் பண்ணா போதும். பிஸ்கட் பிஸ்கட்ஸ் எஸ் ஆட் பண்ணா போதும். நைஃப் இதுல வந்து எஃப் இருக்கனால எஃப் பதிலா விஇஎஸ்ன்னுட்டு ஆட் பண்ணோம். இந்த இ அப்படியே வச்சுக்கோங்க. எஃப்க்கு வியும் கடைசியில எஸ் ஆட் பண்ணா நைஃப்ஸ்ன்னுட்டு மாறிரும். லோஃப் வந்து எஃப் இருந்து
விஇஎஸ் நீட்டு ஆட் பண்ணா அதான் விஇஎஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம நான் ஃபைனைட் வெர்ப்ஸும், ஃபைனைட் வெர்ப்ஸும் பத்தி படிக்க போறோம். வாங்க நம்ம நான் ஃபைனைட் வெர்ப்ஸ் முதல்ல நான் ஃபைனைட் வெர்ப்ஸ்னா என்ன குறிக்குது? அப்டின்னா என்னன்னு படிக்கலாம். நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் ஆர் ஆக்ஷன் வேர்ட்ஸ். முதல்ல வேர்ப்ஸ் வந்து ஆக்ஷன் வேர்ட் சொல்லுது. ஆக்ஷன் வந்து குறிக்குது. தே ஆர் டிவைடட் இன்டு 2 ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட். வேர்ப் வந்து ஒரு ஆக்ஷன் இல்லையா? இப்போ வந்து அவங்க சமைக்கிறாங்க. சமையல்ங்கிறது குக்கிங். அப்போ குக்கிங்கிறது அது ஒரு ஆக்ஷன் வேர்ட். அது ஒரு வெர்ப். அப்போ வெர்ப்ங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட். அது வந்து 2 டிவைட் ஆகுது. ஒண்ணு வந்து ஃபைனைட் வெர்பும், இன்னொன்னு நான் ஃபைனைட் வெர்ப். முதல்ல ஃபைனைட் வெர்ப்னா என்ன? ஃபைனைட் வெர்ப் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அ வெர்ப். இது வந்து ஒரு வெர்ப் ஆட்டு ஆக்ட் பண்ணுது. ஆக்ட்ஸ் அஸ் அ மெயின் வெர்ப் ஆஃப் அ சென்டென்ஸ் ஆர் அ கிளாஸ். இது வந்து சென்டென்ஸ் இருக்கு. ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அந்த சென்டென்ஸ்ல வந்து மெயின் வெர்ப் ஆட்டும் ஆக்ட் ஆகுது. அல்லது ஒரு கிளாஸ் ஆட்டும் ஆக்ட் ஆகுது. இண்டிகேட் நம்பர், பெர்சன் அண்ட் டென்ஸ். இது வந்து ஒரு நம்பரையோ அல்லது ஒரு பெர்சனையோ அல்லது ஒரு டென்ஸையும் குறிக்குது. ஆர் யூஸ்ட் இன் த பிரசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ். இது மோஸ்ட்லி பிரசன்ட் டென்ஸ்லயும் பாஸ்ட் டென்ஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. ஹாவ் டு அக்ரி வித் த சப்ஜெக்ட் அண்ட் சேஞ்ச் அக்கார்டிங்லி. இது வந்து சப்ஜெக்ட் கூட ஒத்து போகும். அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் மாற மாற இதுவும் உடனே மாறிடும். On the other hand, non-finite verbs. Non-finite verbs எப்படி ஆக்ட் ஆகுது பார்க்கலாம். Do not act as a verb. இது வந்து finite verb verb ஆட் ஆக்ட் ஆகுது. இது வந்து verb ஆட் ஆக்ட் ஆகுது. அப்போ verb ஆட் ஆக்ட் ஆகலைன்னா என்ன அதாட் ஆக்ட் ஆகுது பார்க்கலாம். Acts as nouns, adjectives and adverbs. Noun ஆட்டோ அல்லது adjective ஆட்டோ அல்லது adverb ஆட்டோ இது ஆக்ட் ஆகுது. Do not indicate number, person or tense. இது ஒரு நம்பரை அல்லது பர்சன் அல்லது டென்ஸ் வந்து குறிக்காது. ஆர் யூசுவலி ஜெரண்ட்ஸ், இன்ஃபினிட்டிவ்ஸ் ஆர் பார்ட்டிசிபிள். இது ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ் அல்லது ஒரு பார்ட்டிசிபிள தான் இது வந்து இண்டிகேட் பண்ணும். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நான் ஃபைனைட்ஸ். இல்ல வந்து நான் ஃபைனைட் வேர்ப் வந்து நெறைய வேர்ப் இருக்கு. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஃபைனிட்டிவ்ஸ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள்ஸ். இது யூசுவலி ஜெரண்ட், இன்ஃபினைட், பார்ட்டிசிபிள் சொன்னாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள்ஸ். இது 3 ஆட்டு டிவைட் ஆகுது. முதல்ல இன்ஃபினிட்டிவ்னா என்ன பார்க்கலாம். ஃபுல் இன்ஃபினிட்டிவ்ஸ். இன்ஃபினிட்டிவ் வந்து நெறைய 2 ஆட்டு டிவைட் ஆகுது. முதல்ல இன்ஃபினிட்டிவ் வந்து இன்ஃபினிட்டிவ் என்னன்னா ஃபுல் இன்ஃபினிட்டிவ், இன்னொன்னு பேர் இன்ஃபினிட்டிவும் ஆக்ட் ஆகுது. அப்போ ஃபுல் இன்ஃபினிட்டிவ்னா என்ன? இட் இஸ் 2 பிளஸ் வெர்ப். 2 கூட ஒரு வெர்ப் ஆட் பண்ணா இது வந்து ஒரு ஃபுல் இன்ஃபினிட்டிவ். அதே இது பேர் இன்ஃபினிட்டிவ்னா a verb with a 2. வேர்ப் மட்டும் போட்டா போதும். 2 போடண்டாம். அப்படின்னா அது பேர் இன்ஃபினிட்டிவ். இப்போ எக்ஸாம்பிள்ல படிச்சா கூட கொஞ்சம் உங்களுக்கு கிராஸ்ப் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் என்னன்னா, புஷ்பா ஈட்ஸ் லஞ்ச் வித் மீ. புஷ்பா வந்து என்ன கூட லஞ்ச் சாப்பிடுறா. 2 பிளஸ் a verb. இதுல 2வும் இருக்கு, ஒரு வேர்பும் இருக்கு. அப்படின்னா ஈட்ஸ் இஸ் a தேர்ட் பர்சன். சாப்பிடுற சிங்குலர். சாப்பிடுறதுங்கிறது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர்னுட்டு சொல்றாங்க. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், மெயின் வெர்ப். இது ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸாவும் இருக்கு, மெயின் வெர்பாவும் இருக்குது இதுல. இப்ப பேர் இன்ஃபினிட்டிவ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரீனா வில் ஹெல்ப் மீ. ரீனா வந்து எனக்கு உதவி செய்வா சொல்லியிருக்காங்க. இப்போ ஜெரண்ட். ஜெரண்ட்னா வந்து நம்ம இது கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணா அது ஜெரண்ட்னுட்டு சொல்லுவோம். ஆனா இதுல ஜெரண்ட்னா என்னன்னுட்டு பார்க்கலாம். ஜெரண்ட் ஃபங்ஷன்ஸ் as a noun. ஜெரண்ட் வந்து ஒரு நவுன் ஆட்டு ஃபங்ஷன் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்ட் அ வெர்பல் நவுன். இது ஒரு நவுன் ஆட்டு ஃபங்ஷன் ஆகுறனால இத வந்து வெர்பல் நவுன்னுட்டு சொல்றாங்க. இட் ஆல்சோ ஃபங்ஷன்ஸ் as an adjective. இது நவுன் மட்டும் ஃபங்ஷன் ஆகுது. இது அட்ஜெக்டிவ் ஆட்டும் ஃபங்ஷன் ஆகும். A gerund has the same form as the present participle. Present participle இருக்க மாதிரி gerund கிட்ட இருக்கும்னு சொல்றாங்க. Gerunds are used in the following ways. ஜெரண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜெரண்ட்னா என்ன? ஒரு வேர்ப் இருக்கு. அது கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணா அது வந்து ஜெரண்ட். சரி, இப்ப ஜெரண்ட வந்து எப்படி வந்து யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் கைண்ட் ஆஃப் அ நவுன். இது வந்து ஒரு சப்ஜெக்ட்டாவோ அல்லது ஒரு கைண்ட் ஆஃப் நவுன் ஆட்டோ இந்த ஜெரண்ட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரீடிங் இஸ் அ குட் ஹேபிட். இல்ல ரீடிங்கிறது ஜெரண்ட். ரீடிங் படிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஹேபிட். லேர்னிங் லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். லேர்ன் இதுல வேர்பா இருக்கு. ஜெரண்டுக்கு ஐஎன்ஜி ஆட் பண்ணியாச்சு. இது ஜெரண்ட் ஆயிட்டு. ஸோ லேர்னிங் இஸ் எ லாங்குவேஜ். லேர்னிங் எ லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். ஒரு லாங்குவேஜ படிக்கிறதுங்கிறது எப்பவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
as an object. இது ஒரு ஆப்ஜெக்ட் ஆட்டம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீதா லைக்ஸ் குக்கிங். ரீதாக்கு சமையல் பிடிக்கும். as a compliment. her liking is cooking. அவளுக்கு பிடிச்சது சமைக்கிறது. used in compound nouns. bathtub. compound nouns என்னது? bathtub இருக்குது. இப்போ bathtubல என்ன? a tub to bath. குளிக்கிறதுக்கு ஒரு டப், அதான் bathtub சொல்றாங்க. இப்போ நம்ம participles பத்தி பார்க்கலாம். Participle comes after an object to describe it and express the state the object is in. Participle வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது தான் பார்ட்டிசிபிள் வரும். இது எத டிஸ்கிரைப் பண்ணுது? இது ஒரு டிஸ்கிரைப் பண்றதுக்கோ, அல்லது ஒரு எந்த ஸ்டேட்ல அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, அத சொல்றதுக்கோ பார்ட்டிசிபிள் யூஸ் ஆகுது. A present participle indicates an activity that is continuing and is in progress. ஒரு present participle என்னது? ஒரு ஆக்டிவிட்டி வந்து நடந்துட்டே இருக்கு. கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு, அல்லது அது வந்து ப்ராக்ரஸ்ல இருக்குது. A present or past participle or present அல்லது past participle can function as an adjective phrase to describe a noun place before it. Present அல்லது past participle வந்து ஒரு adjective phrase ஆட்டும் ஒரு function ஆகுது. இதுக்கு ஒரு noun வந்து எதுக்கு முன்னாடி place ஆயிருக்கு அப்படிங்கறத describe பண்றதுக்காண்டி. இப்போ நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். The baby singing in the room is my child. அந்த ரூம்ல பாடிட்டு இருக்க குழந்தை வந்து என்னுடையது. The bird flying in the sky is the lark. Bird வந்து வானத்துல பறந்துட்டு இருக்க பேர்டுக்கு பேரு லார்க் சொல்றாங்க. அது வந்து அந்த லார்க் ஸ்பீஷீஸ்ல உள்ளது. The different forms of participles are. நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபிள்ஸ் இருக்கு. இப்போ அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபிள்ஸ பார்க்கலாம். present participle. present participle னா என்ன? verb கூட ing ஆட் பண்ணா அது ஒரு present participle. அப்போ verb எடுத்துக்கலாம். sleep எடுத்திருக்காங்க, அது கூட ing. அப்போ sleeping. past participle. verb plus d ஆட் பண்ணலாம், அல்ல ed ஆட் பண்ணலாம், அல்ல en ஆட் பண்ணலாம். இல்ல verbக்கு like எடுத்திருக்காங்க, அது கூட d ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ liked. perfect participles. having plus past participles ஆட் பண்ணலாம். அப்ப having கூட plus finished ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப having finished. presentனா passive. present passive. being plus past participle. அப்ப being கூட plus told ன்னுட்டு ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப being told. perfect passive. அப்போ having been plus past participle. அப்ப plus written. அப்போ வந்து என்ன ஆட் பண்றாங்க? having been written. இதுல வந்து perfect plus passive. had been plus past participle. சரிங்களா? அப்ப had been, had இருக்குது plus chosen. அப்ப என்ன ஆட் பண்ண? had been chosen. participles are used as verb. participles வந்து ஒரு verb ஆட்டு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா, சீதா is sleeping. சீதா வந்து உறங்கிட்டு இருக்கா. it is used as an adjective. adjective ஆட்டு யூஸ் பண்றேன். எப்படி? she is a retired principal. அவ ஒரு ரிட்டையர் ஆன ஃபார்மர் பிரின்சிபலா இருந்தா. வாங்க இப்ப நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளடி போலாம். ஐடென்டிஃபை த நான்-ஃபைனைட்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் அண்டர்லைன் தம். இப்போ இந்த சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சென்டென்சஸ்ல நான்-ஃபைனைட் வேர்ப்ஸ் வந்து கண்டுபிடிச்சு நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கனால நான் வந்து போல்ட் லெட்டர்ஸ்ல கொடுத்திருக்கேன். அத நீங்க அண்டர்லைன் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு அவங்களே குடுத்திருக்காங்க. சில்ட்ரன் லவ் ஈட்டிங் சாக்லேட்ஸ். இதுல வந்து நான் ஃபைனைட் என்ன பார்த்தீங்கன்னா ஈட்டிங். அப்போ சில்ட்ரன்ஸுக்கு சாக்லேட் வந்து சாப்பிடுறதுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ரோஷன் ட்ரீம்ஸ் ஆஃப் பிகமிங் அன் ஆர்கிடெக்ட். இதுல வந்து பிகமிங் நம்ம அண்டர்லைன் பண்ணோம். ரோஷன் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஆகுறதுக்கு கனவு காண்றான். We must aim at fulfilling Dr. APJ Abdul Kalam's dream to make India the most developed country by 2020. இதுல வந்து ஃபுல்ஃபில்லிங்கும் டு மேக்கும் வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணணும். நம்ம வந்து நம்ம எய்ம் என்னதான் இருக்கணும்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? நம்ம இந்தியாவை வந்து மோஸ்ட் வெல் டெவலப் கண்ட்ரி ஆட்டு 2020க்குள்ள மாத்தணும். அதை வந்து நம்ம எய்ம் ஆவட்டு நம்ம ஆக்கணும்.
டேக்கிங் த சில்ட்ரன் டு த மியூசியம் இஸ் சீமாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல வந்து டேக்கிங்க வந்து அண்டர்லைன் பண்ணணும். இது ஒரு நான் ஃபைனைட் வெர்ப். அப்போ சீமாக்கு கடமை என்னது? சில்ட்ரன வந்து மியூசியமுக்கு எடுத்துட்டு போறது வந்து சீமாக்கு கடமை. ஹேவிங் ஃபினிஷ்ட் த ஒர்க் த மேனேஜர் டிசைடட் டு ரிட்டர்ன் ஹோம். இல்ல அண்டர்லைன் பண்ண வேண்டியது ஹேவிங் ஃபினிஷ்டும் டு ரிட்டனும். வேலைய முடிச்ச பிறகு மேனேஜர் வந்து வீட்டுக்கு போலான்னுட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. டிராவலிங் வித் ஹர் ஃபேமிலி டாரா என்ஜாய்ட் எவ்ரி மினிட் ஆஃப் இட். இதுல அண்டர்லைன் பண்ண வேண்டியது டிராவலிங். அப்போ குடும்பத்தோட டாரா வந்து ஒரு டூருக்கு போறாங்க வைங்களா, அப்ப குடும்பத்தோட போக சமயம் எல்லா மினிட்டும் எவ்ரி மினிட்டும் சிங்கிள் மினிட் கூட வேஸ்ட் பண்ணாம எல்லா மினிட்டும் அவ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம அடுத்த எக்ஸர்சைஸ் பார்க்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் பார்ட்டிசிபிள்ஸ். இந்த பிளாங்க் இருக்கு. பிராக்கெட்ல பார்ட்டிசிபிள்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம இதுல வந்து கரெக்ட்டான பார்ட்டிசிபிள வந்து டிக் பண்ணி இந்த பிளாங்க்ல வந்து ஃபில் பண்ணணும் அவ்வளவுதான். இதுல வந்து பிளாங்க் இருக்கு. த ஃப்ளூட் கிருஷ்ணா ரிட்டன்ட் இட். குடுத்திருக்கிறது வந்து என்னது? பிளேடும் இருக்கு. ஹேவிங் பிளேட். அப்ப கரெக்ட்டான ஆன்சர் வந்து ஹேவிங் பிளேட். ஹேவிங் பிளேட் த ஃப்ளூட் கிருஷ்ணா ரிட்டன்ட் இட். ஃப்ளூட் வாசிச்ச பிறகு கிருஷ்ணா வந்து திரும்ப குடுத்துட்டான். வி விஷ் ஷி கண்டினியூஸ் டேஷ் ஹெல்த்தி. இதுல வந்து பீயிங்கும் இருக்கு, பியும் இருக்கு. அப்போ வந்து பீயிங் தான் கரெக்ட் ஆன்சர். நாங்க என்ன நினைக்கிறோம், அவன் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணி ஹெல்த்த வந்து மெயின்டெயின் பண்ணணும்னுட்டு நாங்க நினைக்கிறோம். த டாக்டர் அட்வைஸ் ஹிம் அகெயின்ஸ்ட் டேஷ் இன் தி சன். இதுல வாண்டரும் இருக்கு, வாண்டரிங்கும் இருக்கு. ஃபில் பண்ண வேண்டியது வாண்டரிங். டாக்டர் வந்து சன்ல வந்து சூரிய வெளிச்சத்துல நடந்து போகிறது நீ தவிர்க்கணும் அப்படிங்கறத அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஐ லைக் டேஷ் ரசம். அப்போ இங்க ட்ரிங்கிங்கும் இருக்கு, ட்ரிங்கும் இருக்கு. ஃபில் பண்ண வேண்டியது ட்ரிங்கிங். எனக்கு ரசம் குடிக்கிறது நல்லா பிடிக்கும். டேஷ் த சிஸ்டர்ஸ் ஐ ரிட்டர்ன்ட் இட் டு ஹியர். இதுல வந்து யூசிங்கும் இருக்கு, ஹேவிங் யூஸ்டும் இருக்கு. அப்ப ஹேவிங் யூஸ்டு தான் ஃபில் பண்ணணும். ஹேவிங் யூஸ்ட் தி சிஸ்டர்ஸ் ஐ ரிட்டர்ன் டு ஹர். எனக்கு சிஸ்டர் யூஸ் பண்ற வேலை முடிஞ்ச பிறகு நான் அவளுக்கு வந்து குடுத்துட்டேன், ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த எக்ஸர்சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, டிக் த கரெக்ட் சென்டென்சஸ். கொஞ்சம் சென்டென்சஸ் இருக்கு. இதுல வந்து கரெக்ட்டான சென்டென்ஸ் எதுன்னுட்டு சொல்லி டிக் பண்ணணும். I had desired to eat a cake. I had desired to have eaten cake. இல்ல வந்து I had desired to eat a cake தான் கரெக்ட் ஆன்சர். நான் வந்து கேக் கேக் சாப்பிடணும்னுட்டு முடிவு பண்ணியிருக்கேன். மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக். மை சன் இஸ் ஃபாண்ட் டு மியூசிக். இதுல வந்து மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். எனக்கு பையனுக்கு வந்து மியூசிக்னா அவ்வளோ இஷ்டம். ஸ்ரீனா அவாய்ட்ஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ். ஸ்ரீனா அவாய்ட்ஸ் டு ஈட் ஃப்ரூட்ஸ். இல்ல இது கரெக்டான ஆன்சர். ஸ்ரீனா அவாய்ட்ஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ். ஸ்ரீனா வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா அவளுக்கு பிடிக்காது. அதனால அத வந்து அவ வெறுக்கிறா. அதனால அவ அவாய்ட் பண்றா. bravery is not to pick a quarrel. bravery is not picking a quarrel. இல்ல இதுல வந்து கரெக்ட்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, "பிரேவரி இஸ் நாட் டூ பிக் அ குவாரல்." பிரேவரிங்கிறது என்னது? தைரியம்ங்கிறது என்னது? சண்டை போடாம சண்டை போடக்கூடாது. எனக்கு தைரியம் இருக்கு, வா என் கூட சண்டை போட வா, அப்படி சொல்லக்கூடாது. இட் இஸ் ஈசியர் டூ சே தென் டூ. இட் இஸ் ஈசியர் செட் தென் டன். இதுல வந்து கரெக்ட்டான ஆன்சர் வந்து இட் இஸ் ஈசியர் செட் தென் டன். நம்ம சொல்றது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. நம்ம என்னால இது செய்ய முடியும்னுட்டு ஈஸியா நம்ம சொல்லிடுறோம். ஆனா, அதுக்கப்புறம் அந்த செய்ய சொல்ல தான் நம்மளுக்கு அந்த கஷ்டமே தெரியும். தேங்க் யூ.